ராஜான்னா மந்திரிக்கு தான் செய்வாங்க. ஆமா. அந்த ஆமா. மந்திரியோட அட்டகாசம் ஓவரு. ஓ! யார பார்த்தாலும் மந்திரி வரும்போது எந்திரிம்மா. இவனுக்கு இந்த செக்யூரிட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறானான்ட்டு ஒரு பெரிய ஆதங்கம். மந்திரிக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு ஆமா, பயங்கர ஆதங்கம் இருக்கு. ஆதங்கம். என்னன்னா, இந்த மந்திரி இருக்கும்போது என்ன கொலை பண்ணிட்டாங்களா? ஆ. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, ம். அந்த கனத்துக்குரியவனுக்கு இது எதுவுமே தெரியாது. உள்ள நடந்தது ஒண்ணுமே. ம். ராஜா அழகுபடுத்துறதுக்கு முன்னாடி ம். அந்த அழகான நிலைக்கு நம்மள ஆயத்தப்படுத்துவார். ம். அந்த ஆயத்தப்படுத்துற நிலை கீழ இருந்து தான் ஆரம்பிக்கும். ம். அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறாரு. ம். உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறாரு. ஆமா. சொல்லுப்பா. லுங்கில அப்படியே தக தகன்னு ஜொலிக்கிறீங்களே! ஏதோ சும்மா ட்ரை பண்றேன். ஓ! சூப்பர். நீ சொல்றத பார்த்தா ஆஹா. சரி. சாப்பிட்டாச்சா? ஆயிடுச்சுப்பா. ஓ! நைஸ். உன்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன். மறந்தே போச்சு. இப்ப ஞாபகம் வருது. பேசலாமா? கண்டிப்பா. ஃப்ரீயா இருக்கியா? தாராளமா பேசலாமா? ம். ஒரு ராஜா இருந்தாரு. சரி. அவர்கிட்ட இருந்த ஒரு மந்திரி. ராஜான்னா மந்திரிக்கு தான் செய்வாங்க. ஆமா. அந்த ஆமா. மந்திரியோட அட்டகாசம் ஓவரு. ஓ! யார பார்த்தாலும் மந்திரி வரும்போது எந்திரிம்மா. ரைமிங்கா இருக்கு. மந்திரி வராரு எந்திரி. ஓ! ஒருத்தர் நீ யாருக்கு வேணா மந்திரியா இருடா. ஆ. நான் எழும்ப மாட்டேன்டா. ஆஹா. நான் எழும்புனா ராஜாவுக்கு முன்னாடி தான்டா எழும்புவேன். அவர் பிடிச்சாரு உச்சாணிய பிடிச்ச மாதிரி. ஆமா. ஆஹா. ஏன்னா அவரு ராஜாவ புரிஞ்சு வச்சாரு. ம். மந்திரியும் புரிஞ்சிருக்காரு. ம். மந்திரி தப்பான ஆளுன்னு. ஓகே. தற்பெருமை பிடிச்சவன். ஆ. ராஜா கிட்ட நல்ல ரிப்போர்ட்டே கொடுக்காதவன். ம். அப்போ இந்த கேடு கெட்டவனுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? கொடுக்கணும். சரி. அப்படின்னு சொல்லி அவன் தன் இருதயத்துல ராஜாவை மகிமைப்படுத்துகிற, ராஜாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ற, ம். முகஸ்துதி பார்க்காதவன, ம். அப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டரோட ம். அவன் என்ன பண்றான்னா, இந்த மந்திரி இருக்கிற அதே அரண்மனையில அவன் செக்யூரிட்டி கார்டா இருக்கிறான். ஆஹா. இவனுக்கு இந்த செக்யூரிட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறானான்ட்டு ஒரு பெரிய ஆதங்கம். மந்திரிக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு ஆமா, பயங்கர ஆதங்கம் இருக்கு. ஆதங்கம். நான் தினம் ராஜா பார்க்குறேன். ம். நீ ராஜா வரும்போது, போம்போது பார்க்குற உனக்கே இவ்வளோ இருக்கா? ம். ராஜா எதுனாலும் என்ன கேட்காத செய்ய மாட்டாரு. ம். அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? ம். நான் காட்டுறேன்டா நான் யாருன்னு உனக்கு ம்ஹ்ம். அப்படின்னா. அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருங்கிறத ராஜாவுக்கு காட்டிட்டாரு. ம். ஆண்டவராகிய தெய்வம். தெய்வம். எல்லாத்தையும் படைச்சவரு. ஆமா. டாப் ஆங்கிள்ல இருந்து பார்த்துன்னே இருக்காரு. அவரு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆ. அவரு. ஓகே, ஓகே. இந்த 2 கேரக்டரையும் ராஜாவுக்கு முன்னாடி தினமும் வந்து போறாங்க அப்படியே. ம். ஒருத்தன் செக்யூரிட்டி கார்டு, இன்னொருத்தன் மந்திரியா இருக்கிறான். ம். ஒருத்தனுக்கு அதிகாரம் ஜாஸ்தி இருக்கு, ஒருத்தனுக்கு அதிகாரமே இல்ல. ம். இல்லன்னா அவன் ஒரு வாசல்ல உட்கார்ந்துட்டு வாசல் காக்கிறவன் தான். கேட் கீப்பர் தான். ம். அவனுக்கு என்ன அதிகாரம் குடுத்துற போறாங்க? ராஜா வரும்போது திறக்கணும். ம். ஜனங்க வரும்போது அனுமதி கடிதம் இருக்கான்னு பார்த்து பார்த்துட்டு அனுப்பணும். இத தவிர வேற அவனுக்கு ஒண்ணும் அதிகாரம் இல்ல. ம். இப்போ இங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்ற ஒரு மனுஷன் இருக்கான். ம். தன்னுடைய அதிகாரத்தையும், தன்னுடைய செல்வாக்கையும் சார்ந்து வாழ்ற ஒரு மனுஷன் இருக்கான். ம். இன்னைக்கு இந்த பூமியில இந்த 2 கூட்டம் இருந்துட்டே இருக்குது. ம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கமே வராம போயிடுச்சு. ம். ஊரே அடங்கி தூங்கிட்டு இருக்கு. இந்த ஆளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ராஜாவுக்கு. ம். என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா, அவர் அங்கிருந்து டே புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. ம். தினம் தினம் என்னென்னலாம் சம்பவிச்சுது. ம். தன்னுடைய அரண்மனையில நடந்த விஷயம். ம். தன்னுடைய தேசத்துல, தன்னுடைய பட்டத்துக்கு, அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லையில ம். என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பதிவு செய்யப்பட்ட நாளாகமம் புஸ்தகம். அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்து உட்கார்ந்து படிக்கிறாரு. ம். நம்ம கூட நிறைய பேருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். ம். அந்த டைரி எழுதுற பழக்கம் இருக்க ஆளுங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கவனிச்சா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும். ம். அவன் எழுதுறவன் எழுதிட்டு அப்படியே போட மாட்டான். ம். மனசு உடைஞ்ச நேரத்துல, ம். இந்த மாதிரி தூக்கம் வராத நேரத்துல, ம். இந்த மாதிரி கவலைக்குரிய காரியத்தை சந்திக்கிற நேரத்துல, இந்த மாதிரி பேசுற நேரத்துல அதெல்லாம் எடுத்து உட்கார்ந்து படிப்பான். திடீர்னு அவனுக்கு சில காரியத்தை பார்த்தோன்னா அவனுக்கே சிரிப்பு வரும். நானா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், அடப்பாவி இவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி சில காரியங்கள் இருக்கும். ம். இப்ப ராஜாவுக்கும் அத மாதிரி தூக்கம் வரலன்னு எடுத்து படிச்சா, ம். அவனுக்கு உண்மையாவே தூக்கம் டோட்டலா கலைஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. தூக்கம் வர்றதுக்காக படிச்சான். இப்ப தூக்கம் வராமலே போயிடுச்சு. ம்ஹ்ம். என்னன்னா, அவனை சுத்தியே கொலை பண்றதுக்கு 2 பேர் வந்துட்டானுங்க. அது இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அவனுக்கு ஆமா. பயம். என்னன்னா, இந்த மந்திரி இருக்கும்போது என்ன கொலை வந்துட்டாங்களா? ஆ. அப்படின்னு அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி யாரா வந்துருச்சு. இருக்கும்?
அப்போ நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா இதுக்கு யார் காரணம்? எப்படி அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது? ம். அப்படிங்கிறதெல்லாம் அதுல எழுதியிருக்குது பார்க்குறான். ம். பார்த்த உடனே தான் தெரியுது. மந்திரின்னு ஒருத்தன் வருவான் பாரு. ம். வரும்போதெல்லாம் எல்லாரையும் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி எந்திரி. வணக்கத்த வாங்குவான் பாரு. அவனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. இல்ல. இன்னைக்கு வரட்டும் அந்த பையன் வைக்கிறேன் கச்சேரி. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல விடிஞ்சிருச்சுது. கோழியும் கூவிருச்சு. நல்லா கோழி கூவிருச்சு, காக்கா, குருவி எல்லாமே கூவிருச்சுது. இவரும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ராஜாவை பார்க்க போறேன்னு ஜாலியா அப்படியே ஆடிட்டே வரான். அப்படியே மந்திரி தோரணை அப்படி வரான். அப்படி கெத்தா வரான். அப்படியே மறுபடியும் அதே ராகம். மந்திரி வராரு. ஆமா, எந்திரி எந்திரி ஆமா, மந்திரி அதே வராரு. வரான். எந்திரி எந்திரி. அதே ராகம், அதே பாட்டு. அப்புறம் வந்து வணக்கம் ராஜா அப்படின்றான். எப்பா ஆமாண்ணே, ம். தூங்குனியா? ம். நல்லா தூங்குனையா? நான் தான் எங்க தூங்குனேன். ம். சரி, ராஜா கனம் பண்ண விரும்புற நபருக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம்ப்பா ம். அப்படின்னோன்னா இவன் பயங்கர குஷி ஆயிட்டான். கொஞ்சம் இந்த silent ஆ நாளுக்காகவே தான் நான் காத்திருந்தேன் ஐயா. ஆ. இந்த நாள் ஒரு நாள் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்னு எனக்கு வரும். தெரியும். எனக்கு தெரியும். எனக்கு நான் தெரியும். அப்பவே கணிச்சேன். ஆமா, எனக்கு நம்ம எங்கேயோ மச்சம் இருக்கு. ஆமா நம்ம ராஜா எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும். தெரியும். ஆனா பயங்கரமா லிஸ்ட் போடுறான். ஆ, ஆ. என்னப்பா ரொம்ப நேரம் யோசிக்கிற? பெருசா பண்ணணும்யா. பண்ணுங்க. என்ன பெருசா பண்ணிடலாம் சொல்லு. ம். ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு ம். நல்ல உயர்ந்த வஸ்திரம், ம்ஹும். தலையில கிரீடம், ம். நல்ல பொண்ணு ஆபரணங்களு, ம். நல்ல மேக்கப்பு, ம். அப்படி நல்ல ஒரு அழகான ஒரு மனுஷனை மாத்திட்டு அப்புறம் அவனை வந்து நடக்க வைக்க கூடாது. ம். குதிரை மேல ஏத்தி ம். மேளங்கள் முழங்க, ம். தாளங்கள் அடிக்க, ம். அடி ஒரு ஆர்ப்பரிப்போட ம். ஊர்வலமா வர வைக்கணும். ம். ஓ இப்படி எல்லாம் உனக்கு ஆசை இருக்கா? நல்லது நல்லது. நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லட்டும். ம். இப்போ உடனே சொல்ல போறாராட்டிருக்க ம். அப்படின்னு பக்கத்துல போனா, நீ சொன்னதுல ஒண்ணு கூட குறையாம ம். அங்க ஒரு செக்யூரிட்டி இருக்கான் பாரு, ம். உனக்கு பிடிக்காதவன், ம். அவனுக்கு செய்டான்ட்டாரு. மூஞ்சி செத்து ஐயோ போய் மோசம் போனே, மோசம் தூங்கி போனே. போயிருக்கும். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, ம். அந்த கனத்துக்குரியவனுக்கு இது எதுவுமே தெரியாது, உள்ள நடந்தது ஒண்ணுமே. ம். அவன் வழக்கம் போல கண்ணியமா, ம். நேர்மையா, ம். தன்னுடைய கடமையில கருத்தா இருக்கிறான். ம். எப்பா மருதகாய், ம். ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. என்னப்பா உன்னை மந்திரி கூப்பிடுறாருப்பா. ம். இந்த மந்திரிக்கு வேற வேலையே கிடையாது ம். அப்படிங்கிற எண்ணத்தோட தினம் போற மாதிரியே போறான். ம். டக்குன்னு மேக்கப் ரூமுக்கு போயிட்டு வாப்பா ம். அப்படின்றான். மேக்கப் ரூமுக்கு போனா எல்லாம் ரெடியா இருக்கு. 2 பேரும் மேக்கப்புக்கு வந்துட்டாங்க. ம். ஏய் என்னையா பண்றீங்க? சொல்லிட்டு போனீங்க, சொல்லிட்டு போனீங்க. சொன்னதுதான்யா பண்றோம். இல்ல எங்க பண்ண முடியும்? என்னையா சொல்ற? சரி. ராஜா சொன்னதுதான்யா செய்றோம். ம். ராஜா சொன்னாரா? என்னையா சொன்னாரு? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ம். டைம் ஆயிட்டு இருக்கு. வாயில பவுடர் போடணும். எல்லாம் போட்டு ஓகே. கொஞ்சம் இந்த கண்ணாடியை பாரு. ஆ. ஏய் நீயாடா மருதகாயி? ஆ. உனக்காடா இந்த வாழ்வு? ம். ரொம்பலாம் பெருமையா யோசிக்காதடா. ம். இது என்னைக்கு எப்ப அந்த உருவாங்கன்னு வாட்ச்மேன் தான். தெரியாது. என்னைக்கு அந்த வாட்ச்மேன் தான். ம். சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படியே ம். வெளிய வா. வெளிய வரான். ராஜா அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு. ம். உன்னை அழகாக்கி பாக்குறதுல ராஜாவுக்கு இருக்கிற சந்தோஷமே தனிதான். ரிப்பீட் ராஜா பண்ணிட்டு. அழகுபடுத்துறதுக்கு முன்னாடி ம். அந்த அழகான நிலைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ம். அந்த ஆயத்தப்படுத்துற நிலை கீழ இருந்து தான் ஆரம்பிக்கும். ம். அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத பாக்குறாரு. ம். உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்குறாரு. ம். நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்றது வேகமா வரும். ம். எல்லாம் இழந்த நேரத்துல தான் அந்த வேகம் ஸ்தோத்திரம்னு சத்தமா வரணும். ம். அதுல ஆண்டவர் பிரியப்படுறாரு. ம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ம். அப்ப நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு காரியம்னா துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும். ம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதுக்குப்பா? என் துதியை சொல்லி சொல்லி வருவது. வருவதுக்கு. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்லி அவருடைய துதிகளை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் யார்? அப்படிங்கிற கேள்விய ம். மனதுல வைத்துக்கொண்டு ம். யார் என்னுடைய துதியை சொல்லி ஜனங்களுக்குள்ள என்ன பிரஸ்தாபப்படுத்த ம். வர்றாங்கங்கிற ஆவலோட உன்னையும் என்னையும் தேடி வராரு. ம்ஹும். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கக்கூடிய தம்பியை கூட ஆண்டவர் தேடுறாரு. ம்ஹும். நீங்க யாரை நீங்க பிரியப்படுத்துறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ம். ம். முர்தெக்காயுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ம். அந்த அழகுபடுத்தின அந்த ஆண்டவர்ட்ட ம். திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ம். அந்த அழகு எது வரைக்கும் அப்படிங்கறத அவர் சொல்ற வரைக்கும் ம். அவர்ட்ட திருப்பி கொடுத்துட்டு ம். தான் எந்த இடத்துல இருந்தானோ அதே இடத்துக்கு அவன்தான். திரும்பி வந்துட்டான்.
அப்படி ஒரு தாழ்மைய பார்க்க முடியுது. கொஞ்சம் கூட வந்து கிரீடம் தலைக்கு நான் ஏறினாலும் ராஜா என்ன கனப்படுத்திட்டாரு. ஆ. இனிமே என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தான் நான் திரிவேன். ஏய். இதுதான் என் வாழ்க்கை. ஆ. அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்ல. அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ம். அப்போ அழக உறுதிப்படுத்துற ஆண்டவரோட இருக்கிறவன், ம். அந்த அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டான். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரோட இருக்கிறது தான் அவனுக்கு முக்கியத்துவம். ம். அந்த ஆண்டவரோட இருந்ததுனால தான், ம். ராஜா கட்டளையிடுகிற பணி வரைக்கும் ம். எனக்கு கொடுத்த வேலைய தான் நான் செய்வேன். அவ்வளவுதான். மறுபடியும் பேக் டூ பெவிலியன் பெவிலியன். மாதிரி அதே செக்யூரிட்டி கார்டு வந்துட்டான். ம். அந்த அழகான வாழ்க்கைக்கு நடுவுல போராட்டங்கள் வரும். ம். ஒரு சமயம் நம்முடைய ஜீவனே இழந்து போகுமோன்னு நினைக்கிற அளவுக்கு சத்துருவானவன் ம். கடுமையான போராட்டங்களை ஏற்படுத்துவான். ம். ம். அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உன்னை சார்ந்த ஜனம் அத்தனை பேரும் அழிக்கப்பட போகிறீங்க. ம். ம். காரணம் என்னன்னா, ராஜாவினுடைய கையெழுத்து இடப்பட்ட ம். பத்திரமே கொடுக்கப்பட்டாயிச்சு. ம். ம். அப்போ அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கான அதிகாரம் நிறைந்த குழுவினர் ஒரு பக்கம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. ம். 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 இன்னொரு பக்கம் அழகு நிறைந்த ம். வாழ்க்கைக்குள்ளாக ம். ஆயத்தமாக்கப்படுகிறதான மொர்தெகாயும் ஆயத்தமாகறான். ம். என்ன ஆயத்தம்? ம். ஆண்டவருடைய முகத்தை நான் தேடும்போது தான் என் வாழ்க்கை அழகாகும். ம். இந்த சத்துரு கொண்டு வருகிற திட்டங்கள் முறிக்கப்படுவதற்கு என்னை அழகாக்க, என்னை அழகா பார்க்கிற, ம். என்னை அன்பாய் பார்க்கிற ம். அந்த இயேசுவினுடைய அருகில நான் போகும்போது ம். அவர் எனக்கான வழியை திறப்பாரு. அவர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை கண்டு பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளுவாரு. ம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சான். நம்ம ம். அழகாக்குற ஆண்டவருடைய சமூகத்துல அந்த அழகான திட்டத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ம். நம்ம பிரயாசப்படணும். ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. சரி. அதுல ஒருத்தன் எப்பவுமே எது வச்சிருந்தாலும் ஒருத்தன் அவன்கிட்ட புடுங்கிருவான். ஒரு ஆஹா. புது பெண்ணு கொண்டு வந்தா, டேய் அந்த பெண் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு குடுறான்னு சொல்லி வாங்கிருவான். ம். எது வச்சிருந்தாலும் வாங்கிருவான். ம். ஒரு குறிப்பிட்ட நாள் அவன் நல்ல அழகான ஒரு ரோஜா பூ கையில வச்சுட்டு வரான். சந்தோஷமா வரான். ம். இதே நண்பர்கள் 3 பேர் சேர்ந்துட்டு, டேய் 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 அழகா இருக்குடா எனக்கு குடுறான்னு வழக்கம் போல கேக்குறான். ம். இவனுக்கு நான் புடுங்க மனசு இல்ல. ம். அப்புறமா ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே, அங்க பாரு ரொம்ப நேரம் கேக்குறேன்டா குடுறான்னு, வேணா ஒரே ஒரு இதழ் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இதழ பிச்சு கொடுப்பான். அப்புறம் பக்கத்துல இருக்க 2 பேரும், டேய் எனக்கு தரமாட்டியாடா ம். அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்க எல்லாரும் கொடுத்து கடைசியில காம்பு மட்டும்தான் இருக்கும். முதல்ல கேட்டவன் கேட்பான், நான் எதுக்கு கேட்டேன் தெரியுமாடா? முழுசா கேட்டேன்டா. ம். முழுசா தர உனக்கு மனசு இல்லாம ஆயிடுச்சடா. ம். எதுக்கு கேட்டேன் தெரியுமாடா அப்படின்னு கேட்பான். ம். சொல்லி தொலை, ம். உன் சட்டையில வச்சு உன்னை அழகு பார்க்கத்தான்டா கேட்டேன். ஆகாக. இப்படி பிச்சு போட்டியடா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழுமையா நம்ம அவரிடத்துல கொடுக்கும்படி கேட்கிறாரு. ம். என் கரத்துல உன்னை தந்துருப்பா, வந்துரு. உன் வாழ்க்கையை நான் அழகாக்க விரும்புறேன். ம். நிச்சயமா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு வயிற்று பசியை வந்து போக்கிட்டு வந்து உட்காந்த உடனே ஆத்மா பசியை தீர்க்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து வார்த்தை வந்திருக்கு. ஸோ அவர் மேலே பசி தாகம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும். ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டு. நிச்சயமாக வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த அழகுக்காக தான் உலகமே வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய அழகு நம்மள வெளிப்படணுங்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. ஸோ நானும் விரும்பணுங்கிறத இன்னைக்கு நல்லா தெளிவுபடுத்திருக்கீங்க. இப்போ தான் முழு சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.